நாம் தெய்வத்திடம் ஒரு நல்ல பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது மணியினுடைய ஓசை கேட்பது அப்படின்றது ஒரு சிறந்த பலனாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஓசையை நாம் கேட்கின்றோம் என்றாலே, கோவில்ல நம்ம ஒரு பிரார்த்தனையை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது யாராவது ஒருவர் தானாக வந்து ஒரு பொருளை தானம் கொடுத்தாலோ, பிரசாதம் நம்மிடத்தில் கொடுத்தாலோ, நம்ம ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அம்மா பாத்திரம் கழுவுறத பார்த்தோம்னா, நம்ம செவி வழி செய்திகளாக எதையெல்லாம் கேட்கிறோமோ, நம் கண்கூடாக எந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிறோமோ, அந்த செயலெல்லாம் நமக்கு வெற்றி என்பது 100% உண்மைமா இதை நான் அனுபவத்துல சொல்றேன். சில வீடுகளுக்கு நான் நுழையும் பொழுதே நாய்க்குட்டியினுடைய சத்தம் கேட்கும். அப்பவே முடிவு பண்ண வீட்டுல ராகு பிரச்சனை, மரணத்தால் இந்த வீட்டுல ப்ராப்ளம் இருக்குன்றத. சில வீடுகளுக்கு பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது காக்கை கரைந்து கொண்டே இருக்கும். இதை கேட்கும் பொழுதே முடிவு பண்ணிடலாம் அங்க. தைப்பூசம் 2025 முன்னிட்டு பிப்ரவரி 9, 10 2 நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் நடக்க இருக்கிற இந்த வகுப்புல கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு குருஜி கிட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்கு. பொதுவான சந்தேகங்கள், பிரார்த்தனைகளை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. நம்ம நேயர்கள் எல்லோருமே பலவிதமான பிரார்த்தனைகள் பண்ணியிருப்பாங்க. குழந்தைக்காக, குழந்தையோட படிப்புக்காக, திருமணத்துக்காக, தொழிலுக்காக, வேலைக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. பரிகாரங்கள் நிறைய கோவில்களுக்கு போய் பண்ணியிருப்பாங்க. ஆனா எனக்கு மாற்றம் வந்துதா இல்லையா, இது இறைவன் கிட்ட என்னுடைய கோரிக்கை போய் சேர்ந்துதா அப்படிங்கிறத அவங்க எந்த மாதிரி ஒரு அறிகுறி அல்லது நிமித்தம் எப்படி வேணா வச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறது? அதாவதுமா, பொதுவா ஜோதிடத்துல எந்த பரிகாரம் 100% வெற்றி அடையும் அப்படின்னா, நிமித்தத்தின் சூழல்ல ஏற்படக்கூடிய பலன்களும், அதே போல சகுனங்களினுடைய பலன்கள்ல தான் பரிகாரத்தை 100% வெற்றி பெற முடியும். ஏன்னா தற்கால சூழல்ல நாம என்ன நிலையில இருந்துட்டு இருக்கோன்றத 100% யாராலையுமே என்ன பண்ண முடியாதுன்னா யூகிக்க முடியாத நிலையில் நாம் வழிபடக்கூடிய கடவுளும் அந்த பிரபஞ்சத்தின் நிலையும் ஒரு சூழலை நம் சுற்றி என்ன பண்ணும்னா அமைக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி இந்த அமைப்பதை நாம கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதை சார்ந்த பரிகாரங்களை நம்ம செயல்படுத்தும் பொழுது நமக்கு வெற்றி உறுதியா உண்டுன்றத நாம நம்பலாம். அதே போல ஒரு பிரார்த்தனை நாம வேண்டிட்டு அல்லது ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இது நடக்குமா நடக்காதான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளினுடைய வார்த்தையுடைய தன்மை எத்தகையதாக இருக்கிறது என்பதை பொறுத்து நாம அதுல வளருவோமா வீழ்வோமா என்பதையும் முடிவு செய்து விடலாம். அதன் அடிப்படையில் நாம் தெய்வத்திடம் ஒரு நல்ல பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது மணியினுடைய ஓசை கேட்பது அப்படின்றது ஒரு சிறந்த பலனாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஓசையை நாம் கேட்கின்றோம் என்றாலே கட்டாயமாக நாம் செய்த பிரார்த்தனை, நாம் நினைத்த சிந்தனை வெற்றியடைய போகிறது என்று பொருள். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நாம திடீர்னு ஒரு கடவுள்கிட்ட ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா நினைச்சிட்டு இருப்போம். அந்த நேரத்துல திடீர்னு நம்ம ஒரு போனா இருக்கட்டும் அல்லது டிவியா இருக்கட்டும் அல்லது யாராவது ஒருத்தர் போன் பண்ணி ஏதாவது ஒரு ஊர் சம்பந்தப்பட்ட, தெய்வம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது நம்ம ரொம்ப சிக்கலா சிந்திச்சுட்டு இருக்கிறோம்னா அந்த டைம்ல நமக்கு வரக்கூடிய கால்ஸ் தெய்வம் சம்பந்தப்பட்டு, கோவில் சம்பந்தப்பட்டு, நான் இந்த இடத்துக்கு போனேன்னு யாராவது சொல்றாங்கன்னா அந்த இடத்துக்கு போனா நமக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு என்பதை முடிவு பண்ணிக்கணும். ஓகே, அது நம்ம காது செவி வழியா வர செய்தி கூட நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிமித்தமாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதை எடுத்துக்கணும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு மளிகை பொருளுடைய வருகை இருந்தால், நம்ம ஏதாவது ஒண்ணு சிந்திச்சுட்டே இருக்கோம், மளிகை பொருளுடைய வருகை வருகிறது என்றால் நாம் சிந்தித்திட்டு இருக்கிறது வெற்றி தான், அதுல நம்ம தாராளமா இறங்கலாம் அப்படின்றது அர்த்தம். அதற்கு அடுத்தபடியா கோவில்ல நம்ம ஒரு பிரார்த்தனையை முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது யாராவது ஒருவர் தானாக ஒரு பொருளை தானம் கொடுத்தாலோ, பிரசாதம் நம்மிடத்தில் கொடுத்தாலோ நம்ம வேண்டின பிரார்த்தனை சக்சஸ்ன்னு அர்த்தம். அதனால பிரசாதம் நம்ம போய் வாங்குறத விட தானாக ஒருவர் ஐயா அங்க வாங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்ற சூழல் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட பண்ண பிரார்த்தனை இன்னைக்கு சக்சஸ் ஆக போறதுன்றது அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள்
இப்ப நம்ம ஒரு ஆலயத்துல வந்து நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம், குழந்தைகள் நம்மளை பார்த்து சிரிக்குதுன்னா அந்த பிரார்த்தனை அன்னைக்கு நம்ம வச்சது வெற்றி அடைய போகிறது என்று பொருள். அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னாமா, நம்ம ஒரு அதிகப்படியான சிக்கலான மனநிலையில நம்ம இருக்கும் பொழுது நம்ம எதை செய்கிறது எதை விடுறது, நமக்கு யாரு துணை புரிவாங்கன்ற ஒரு விஷயமே தெரியாது. இன்னைக்கு யுகத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நம்ம எதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம்னா மொபைல்ல, டிவில. இப்ப நீங்க ஒரு யூடியூப் ஓபன் பண்றீங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை ஓபன் பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் வருது, ஒரு யூடியூப் வீடியோ ஓபன் பண்ண உடனே ஒரு தெய்வத்தினுடைய படம் நமக்கு வருதுன்னா அந்த தெய்வத்தை சார்ந்து நம் வழிபாடு செய்தால் அது வெற்றி அடைய போகிறது என்று பொருள். அதே போல நம்ம ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அம்மா பாத்திரம் கழுவுறத பார்த்தோம்னா அது வெற்றி. அதே போல ஒரு பெண் வந்து தலை சீவி சிக்கல் எடுத்து கொண்டிருக்கிறத பார்த்தா வெற்றி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஏதாவது ஒரு பழங்களையோ உணவுப் பொருளையோ நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு போனா அது வந்து வெற்றி. அதே மாதிரி நம்மளை சுத்தி ஏதாவது ஒரு சிரிப்பு சத்தம் உடனே கேட்குதுன்னா அது வெற்றி. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா எதுவும் கேட்கக்கூடாது. இல்லை என்ற வார்த்தையை நம்ம ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்தித்துட்டு இருக்கும் போது கேட்கக்கூடாது. கோபமான வாக்குவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்க கூடாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அலறல் சத்தங்களை நம்ம காதுகளால் என்ன பண்ணக்கூடாதுன்னா கேட்க கூடாது. அதே போல அமங்கலம் சொற்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கேட்க கூடாது. இதெல்லாம் பரிகாரத்தில் வந்து நாம வேண்டிட்டு இருக்கிறது தடையாக போறது அப்படின்றதினுடைய அர்த்தம். அதே போல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னா யாராவது கொண்டு வந்து கையில பூ கொடுக்கறாங்கன்னா அது வெற்றி. அதே போல பூக்காரன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி பூ இருக்கிறது வாங்கிக்கோங்கன்னு சொன்னாலும் அந்த பரிகாரம் வெற்றி. ஸோ அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு சமிக்கை தான் நமக்கு மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம ஒரு விஷயத்தை சிந்திக்கும் பொழுது நம்மளோட கடவுள் இருக்குன்னா யாராவது ஒரு கம்யூனிகேஷன் வழியில, ஏன்னா ஆயில்ய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? புதனுடைய நட்சத்திரம். அந்த ஆயில்யம் தான் இரட்டை பாம்பு, டிஎன்ஏ இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அந்த புதனுடைய தன்மை தான் நம்ம உடம்புகள்ல நரம்புகளாக இருக்கிறது. இந்த புதன் கடந்து வந்ததுக்கு பிறகுதான் புதன் தான் கர்மாவை வந்து கடத்தி செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒயர் நம்ம உடம்புல. அப்ப புதனுக்கு பிறகு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சனியிலிருந்து கரெக்டா டிரான்ஸ்பர் பண்றது புதனுடைய நட்சத்திரமா தான் இருக்கும். ஏன்னா பூசத்துக்கு பிறகுதான் ஆயில்யம். அந்த பூச நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம். அந்த கர்மாவை எல்லாம் இந்த ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய இந்த டிஎன்ஏ தான் நமக்கு வந்து கடத்துது. அப்ப நம்ம செவி வழி செய்திகளாக எதையெல்லாம் கேட்கிறோமோ, நம் கண்கூடாக எந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோமோ அந்த செயலெல்லாம் நமக்கு வெற்றி என்பது 100% உண்மைமா இதை நான் அனுபவத்துல சொல்றேன். இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தை நம்ம தொடங்கணும். அந்த தொடங்கிய அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சமிக்கை, எனக்கு வந்து எப்படி இருக்க போறது, நம்ம வந்து இதுல நம்ம ஒரு பெரிய அகலக்கால் வைத்திருக்கிறோமே, நிறைய நபர்களை நம்ம இணைத்திருக்கிறோமே, இதுல எல்லாம் வெற்றி பெறுவோமா அப்படின்னு சிந்தித்து கொண்டே நான் செயல்படுத்திக்கிட்டு வெளியில புறப்படும் பொழுது ஒரு பசு தானாக வந்து நம்ம வீட்டு வாசல்ல நின்றது. அதற்கு அந்த பசுவினுடைய குறியை நான் பார்த்த உடனே எனக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது ஃபேவரான நட்சத்திரம், அதோடைய சிம்பல் அது. சோ அதை நான் பார்க்கும் பொழுது கட்டாயமா இது வெற்றி தான், இதுல நமக்கு தோல்வியே இல்லைன்றத அதன் அடிப்படையில தான் முடிவு செய்வேன். நான் எப்போதுமே இந்த நேரம் காலம் இதெல்லாம் பார்ப்பதை விட அந்த டைம்ல ஒரு செயலை நான் செய்யறதுக்கு முற்படும் பொழுதே என்னை சுத்தி என்ன வார்த்தை ஒலிக்குது, நான் முதல்ல என்ன ஒரு காட்சியை பார்க்கறேன்றத என்னுடைய கண்ணும் காதுகளும், நான் வாஸ்து விசிட் பார்க்க போனாலும் சரி, வீட்டுல எனக்கான நிகழ்வுகளை செஞ்சாலும் சரி, இதை ரொம்ப உன்னித்து கவனிப்பேன். அதுல நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்களா இருந்தா டிக் பண்ணுவேன், இல்லைன்னா அதை கண்டிப்பா காலதாமதமாக்கி தான் விடுவேன். அதனால நான் நேரடியா வாஸ்து செல்லும் பொழுது முதல்ல நான் கவனிக்கிற விஷயமே அவங்க பேசுறதை விட சுத்தி எனக்கு என்ன சப்தம் கேட்குதுன்றதான் முதல்ல பார்ப்பேன். சில வீடுகளுக்கு நான் நுழையும் பொழுதே நாய்க்குட்டியினுடைய சத்தம் கேட்கும். அப்பவே முடிவு பண்ணுவேன் வீட்டுல ராகு பிரச்சனை, மரணத்தால் இந்த வீட்டுல ப்ராப்ளம் இருக்குன்றத. சில வீடுகளுக்கு பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது காக்கை கரைந்து கொண்டே இருக்கும். இதை கேட்கும் பொழுதே முடிவு பண்ணிடலாம் அங்க பித்ருக்களாலும் சனியாலும் தோஷம் இருக்கிறது என்பதை. சில வீடுகளுக்கு செல்லும் பொழுது புறா அப்படின்றது வந்து கத்தும். அதுலயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டுல வந்து பிதுர் தோஷம் என்பதை விட அது மாதுர் தோஷம் என்று சொல்லக்கூடிய அம்மாவால ஏதோ பெண் சாபம் இருக்குன்னு.
சில வீடுகளுக்கு செல்லும் பொழுது சிட்டுக்குருவி வரும். ஆமா. சில வீடுகளுக்கு செல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடே வந்து அந்த வீட்டோடைய பெண் தற்செயலா நாங்க போகும்பொழுது பூ கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமா. சில வீடுகளுக்கு செல்லும் பொழுது கிளி சத்தம் கேட்கும். சில வீடுகளுக்கு செல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பசுவும் கன்றும் துள்ளி விளையாடக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்ப்போம். ஆமா. சில வீடுகளுக்கு செல்லும் பொழுது சவ ஊர்வலத்தை நம்ம பார்த்துட்டு போவேன். இதை எல்லாமே சுபத்துவமா நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்துப்போம். எடுத்துக்கலாம். இப்படி ஒரு இடத்துக்கு புறப்படும் பொழுது நம்ம வாஸ்து விசிட்ல அந்த வீடு எப்படிப்பட்ட நிகழ்வா இருக்கும் அப்படின்றத கார்ல ஏறி உட்காரும் பொழுதே நான் சமிக்கையா என்ன பண்ணிடுவேன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த வீட்டில் அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவேன். அப்படியே தான் இருக்கும். அதனால நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி இருக்கிறோன்றத முடிவு செய்வதை நம்ம சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு வலியுறுத்தும். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். நிறைய நான் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆசிரமத்தோடைய குருக்கள் என்ன பண்ணுவாருன்னா பிரசாதம் கொண்டு வந்துருவாரு. ஓகே, இது வந்து நமக்கு வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவர்கள் டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, இதை சாப்பிடுங்கன்னு. அது சக்சஸ். அப்ப என்னன்னா இந்த வெளியே போகக்கூடிய நிகழ்வுகளின் போது இப்ப அமைதியா ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம், ஒரு பிரார்த்தனை பண்றோம்னா டக்குன்னு நமக்கு பின்னாடி கோவில் இருக்கவங்க ஒரு கோபமா பேசுறாங்க, அவங்க வீட்டுல யாரையோ திட்டுறாங்கன்னா ஆனா நம்ம அங்க வேண்டிட்டு இருக்கும் போது அங்க திட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பிரார்த்தனை தோல்வின்னு அர்த்தம். புரியுதுங்களா? யாராவது ஒருவருடைய அழுகையை பார்த்தா அது தோல்வின்னு அர்த்தம். இப்படி நம்ம சமிக்கைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால நம்மளை பொறுத்தளவுல இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்ம வருத்தப்படுற நேரத்துல நமக்கு அருகாமையில என்ன சத்தம் கேட்கிறதோ அந்த சத்தத்தின் அடிப்படையிலே அவர் நமக்கு சில விஷயங்களை 100% உணர்த்துகிறார். அதை கவனித்து செயல்பட்டால் நாம் வெற்றி பெறலாம் என்பது பரிகாரங்களினுடைய முக்கியமான பங்குமா. இதுல பள்ளியினுடைய சத்தம் குருஜி குறிப்பா அதை வந்து எப்படி நம்ம இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா பள்ளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இதனுடைய முழு பலன்கள் எந்த இடத்துல வந்து இதனுடைய சப்தம் கேட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னா ஈசானிய பகுதியில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை அறையில் ஒலித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சமையல் அறையில் ஒலித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஈசான்யம், பூஜை அறை, சமையலறை. அதுல திக்குன்னு நம்ம சொல்லணும்னா வடக்கு திசை சார்ந்தும் கிழக்கு திசை சார்ந்தும் ஒலிக்கக்கூடிய பள்ளியினுடைய சத்தம் நமக்கு மிக மிக நன்மையை கொடுக்கும். இப்போ சில பேர் வீட்டுல இந்த பெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இந்த பள்ளியவே சுத்தமா இல்லாம வச்சிருப்பாங்க. இதனால வீட்டுக்கு எந்த மாதிரி ஒரு சகுனமா நம்ம எடுத்துக்கணும்? அதாவதுமா நிறைய பேர் கரையான் அப்படின்றத எடுத்துருவாங்க. அதே போல கரப்பான் பூச்சின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா நீக்கிடுவாங்க. அதுக்கு காரணம் வீடு வந்து கிளீன் இல்லாததுதான் நம்ம ரீசனா சொல்ல முடியும். இப்போ பள்ளி என்பது காட்டு பள்ளியும் இருக்கிறது, நம்ம வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய பள்ளியும் இருக்கிறது. அதாவது கருப்பு நிற பள்ளி வரும், வெள்ளை நிற பள்ளி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் கலந்து அது இருக்கும். அது ரொம்ப சாத்வீகமா இருக்கும். அது தெய்வ படத்துக்கு பின்னாடி தான் நிறைய வாழும், நேரடியா நம்ம பார்க்கவே முடியாது. சோ இந்த பள்ளிகள் நம்ம எப்படிதான் அழைச்சாலும் தெய்வ வசியம் தான் வந்துடும். அதே போல நிறைய பள்ளிகள் இருக்கிறது ஒரு வீட்டுல தோஷம். எங்க திரும்பினாலும் பள்ளியா இருக்கிறது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா தோஷம் அந்த வீட்டுல இருக்குன்றது பொருள். ஒரு வீட்டுல ஒரு பள்ளி 2 பள்ளி ஒரே இடத்துல எப்ப பார்த்தாலும் இருக்குன்னா அது கரெக்ட். நிறைய இருக்கிறது என்றால் அது வந்து தோஷத்தின் அடையாளமே. பாத்ரூம்ல எல்லாம் நிறைய பேர் அது ரொம்ப தவறு, அது தோஷம். சில பேர் வீட்டு பக்கத்துல வௌவால் வருமே குருஜி, அது வந்து மாந்திரிகம் இருப்பதினுடைய அறிகுறி. நம்ம வீட்டுல தீய சக்தி இருப்பதினுடைய அறிகுறி. இது எல்லாம் வரக்கூடாது. வௌவால் வரக்கூடாது, வரவே கூடாது. யாரு வீட்டுல மாந்திரிக பிரச்சனை இருக்கிறதோ, யார் வீட்டுல துர்ரான்மா இருக்கிறதோ அங்கதான் வௌவாலினுடைய வருகை இருக்கும். கருப்பு வண்டினுடைய வருகை இருக்கும். தேனி பூச்சிகளினுடைய வருகை அங்கதான் இருக்கும். சோ ராகுத்தன்மை எங்க இருக்கிறதோ அங்கதான் வௌவால், தேனி பூச்சி, கருவண்டு இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்தால் நம்ம ஏதோ ஒரு வழியில் நமக்கு உயிராற்றல்ல ஏதோ பிரச்சனை ஏற்பட போகிறது என்பதின் அறிகுறிகள். அருமை குருஜி. ஏன்னா இந்த அறிகுறியை வச்சுதான் மனிதன் வந்து ஒரு வெற்றி அடைய போகிறானா தோல்வி அடைய போகிறானா அவனுடைய செயல், அன்றைய செயல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாம். நிறைய அறிகுறிகள் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி உங்களுடைய வாஸ்து விசிட் எப்போ அவங்க இடத்துக்கு வரும்னு காத்துட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள். இது எப்பயிலேருந்து எப்போ வரைக்கும் நடக்க இருக்கு? மார்ச் வந்து 15ல இருந்து மார்ச் 30 வரை நம்ம 15 days அது பண்றோமா. ஆல்ரெடி நமக்கு நிறைய புக் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ அதனால மக்கள் வந்து எவ்வளவு விரைவா பண்ணிக்கிறதோ அந்த அளவுக்கு நல்லதுமா. ஒரு நாளைக்கு ஒரு வீடு தான் நம்ம கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கிறோம். அதன் அடிப்படையில தான் நம்ம செயல்படும். ஏன்னா நிறைய பேர் வீடுகளையும் தாண்டி தொழிற்சாலை, ஆஃபீஸ், அலுவலகத்துல வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, எனக்கு லாபம் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் 15லேருந்து 30 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு குருஜியினுடைய வாஸ்து விசிட் நடக்க இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஊரினுடைய விஷயங்களை சொல்லி வீடா அல்லது அலுவலகமா அப்படிங்கிறத குறிப்பிட்டு உங்களுடைய புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வளர்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக மிக முக்கியம். அதுவும்
குருவினுடைய அருளோடு அது வந்து திரும்பவும் ஒரு ஏணிப்படியாக போக போகுது அப்படின்னா அதை விட வந்து ஒரு வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது. அருமையான ஒரு வித்தியாசமான பதிவு குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.